ஊழியத்தை யாராலையும் தாங்க முடியாது. ஊழியத்தை கர்த்தரால மட்டும் தான் தாங்க முடியும். நீ ஊழியத்தை தாங்கன்ட்டு உன்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, கடவுளுக்காக நான் ஏதோ செய்யறேன் அப்படின்ட்டு நீ ஏதோ கொடுக்குற. அதை ஒருத்தன் ஆதாரமா வச்சு சம்பாரிச்சு வாழ்றான். நீ ஒரு குருடன், அவன் ஒரு திருடன். நீ உன்னையே ஏமாத்திக்கிற. கடவுளுக்கு நான் ஏதோ செய்யறேன்னு நினைச்சு நீ ஏதோ ஏமாத்திக்கிற. அதை ஆதாரமா வச்சு ஒருத்தன் கட்டி, ஒரு கட்டடத்தை கட்டி உங்ககிட்ட இருந்து திருடி அவன் திங்கிறான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்தவங்க எல்லாமே இப்படி தான் பண்றாங்க. காசுக்காக ஊழியம் பண்றாங்க. ஊழியத்தை தாங்க எல்லார்கிட்டையும் கேட்பாங்க. நேராக கூட கேட்க மாட்டாங்க, ஜாடமாடியா கேட்பாங்க. சும்மா வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்களா? எதுக்கு வராங்க? வீட்டுக்கு வந்தா நம்ம காசு கொடுப்போன்னு வராங்க. காசு கொடுக்காம விட்டு பாருங்க. வீட்டுக்கு வந்துலாம் ஜெபம் பண்றாங்கல்ல, காசு கொடுக்காதீங்க, திரும்ப வரமாட்டான். எந்த வீட்டில் காசு கிடைக்குதோ அந்த வீட்டுக்கு தான் போய் ஜெபம் பண்ணுவான். ப்ரேயர் மீட்டிங் பண்ணுறோம், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வைக்கிறோம், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? உங்கள் வீட்டுக்கு வந்தால் காசு கிடைக்கும், அதுக்காக வருவான். நீ காசே கொடுக்காத ஒரு 2-3 தடவை காசு கொடுக்காம திருப்பி அனுப்பிச்சிரு. அடுத்த முறை உன் வீட்டு பக்கம் வரமாட்டான் அவன். ஏன்னா அவனுக்கு உன் மேலே அக்கறை கிடையாது. உன் கையில் இருக்குது பாரு காசு, அது மேலே தான் அக்கறை. அதுக்காக தான் அவன் வரான். உன்கிட்டேருந்து காசை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எவன் உனக்கு ஊழியம் பண்ணுறானோ அவன் தான் உனக்கு உண்மையான ஊழியக்காரன். அவன் தான் உன் ஆத்மாவை நேசிக்கிறான். He loves your soul. He wants your soul to be pleasing to God. He does not want you have, he wants you for God. அவன் தான் faithful servant. இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நான் பார்த்ததே கிடையாது. கண்ணாடியில் பார்ப்பேன், நான் டெய்லி பார்ப்பேன். ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது. காசு இல்லாமல் ஊழியம் பண்ண முடியாதுன்னு தான் எல்லாருமே சொல்லுவானுங்க. ஆனால் பண்ண முடியும். நான் 6 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன். தட் வாஸ் ஜஸ்ட் ஃபார் என்கரேஜ்மெண்ட். நான் என்னை பற்றி பீத்திக்கல. ஓகே, ஸோ தட்ஸ் இட். தசம பாகத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னது எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள். உங்ககிட்ட நிறைய பேர் திருடுறாங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் வேண்டாம். நீ உன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. உன்னை அழைப்பு கொடுத்தாருன்னா நீ போய் தெருவில் இறங்கி சுவிசேஷம் சொல்லு. அவ்வளோதான்.